ஹாய், இந்த வீடியோவே எங்கள் வீட்டு பரோட்டா மாஸ்டர் பற்றி பேசத்தான். யார் அந்த மாஸ்டர் இந்த வீடியோவில் பாதியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கிளிம்ஸுங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே 10-15 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. பக்கத்துலேயே அத்தைங்க, அத்தை பசங்க, அத்தை பேர பசங்கன்னு எல்லாரும் வீக்கெண்ட் ஆனால் வந்துடுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக ஷேர் பண்ணிவிட்டு பேசிட்டு செஞ்சுட்டு வெளியிலேயே சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. கைண்ட் ஆஃப் ஜாயின்ட் ஃபேமிலி திங்ஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து செய்யும் போது அது பெருசாகவே தெரியறதில்ல. அந்த அன்னைக்கு ஒரு 20-25 பேர் இருந்தோம். எல்லாருக்கும் அம்மா மார்னிங் இட்லியும் மட்டன் கிரேவியும் செஞ்சாங்க. எங்கள் அம்மா நான்வெஜ் சூப்பராக செய்வாங்க. அதுவும் மட்டன் தரமாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னது என் அம்ச்சி எனக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் உரலில் தட்டி கொடுத்தாங்க. நான் மீன் குழம்பு வச்சுட்டு என் அண்ணி சிக்கன் சால்லாம் செஞ்சுட்டாங்க. லெட்ஸ் கம் டு த மெயின் பாயிண்ட். எங்களோட பரோட்டா மாஸ்டர் யார் அவங்கன்னு கேட்டிங்கன்னா என் அண்ணனோட மாமியார். சூப்பராக பரோட்டா வீசுவாங்க. 25 பேருக்கும் ஒத்தையால் திரட்டி உருட்டி வீசி தரமாக செஞ்சாங்க. எப்படி எத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்ட மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க தாத்தா ஹோட்டல் வச்சுருந்தாராமா. அவர் கூட இருக்கும்போது பார்த்து பழகினதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒத்தையாலாம் சும்மா எப்போவாது போடுறவங்க 25 பேருக்கு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாகவே அவங்கள பாராட்டணும். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேங் கொத்து பரோட்டா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொத்து பரோட்டாவும் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஜென்ரேஷனில் எதையோ நோக்கி வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கும் போது மாதம் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபேமிலியோட யுனைட் ஆகி ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு பேசி சிரிக்கிறதுங்கிறது ஒரு தனி வரம் கொடுப்பனன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் தட். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ரூபா ஃபார் த வண்டர்ஃபுல் பரோட்டா.